என்ன எப்போ பார்த்தாலும் இந்த கிறிஸ்தவங்க பைபிளை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பைபிள் யார் எழுதுனது? அந்த ஆண்டவரே வந்து இறங்கி எழுதி கொடுத்தாரா? யாராவது ஒரு மனுஷன் தானே எழுதியிருப்பான். கிறிஸ்தவத்தை பரப்புறதுக்காக பல கட்டுக்கதைகளை வச்சு எழுதப்பட்டது தான் பைபிள். எல்லா புஸ்தகத்திலையும் நல்ல விஷயத்த சொல்லியிருக்குது. அதே தானே இந்த பைபிளையும் சொல்லியிருக்கோம். அப்படி என்ன இந்த பைபிள் விசேஷம்? சரி, இந்த பைபிளை யார் எழுதுனது? கடவுளா மனுஷனா? அப்படி என்னங்க இந்த பைபிள் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? எல்லா புஸ்தகத்துக்கும் ஒரு ஆத்தர் இருப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இதோட ஆசிரியராக இருக்கிறாரு. எப்படி அவர் எழுதினாரு? அவரே இறங்கி வந்து எழுதினாரா? இல்லைங்க. அதாவது 40 பரிசுத்தவான்களால பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அவர்களுக்கு தேவ ஞானத்தை கொடுத்து வெவ்வேறு காலகட்டத்தில், அதாவது 1500 வருஷங்களா இந்த பைபிள் எழுதியிருக்கிறாங்க. உலகத்திலேயே அதிகமாக அச்சடிக்கப்பட்டது இந்த பைபிள் மட்டும்தாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 500 கோடி காப்பி வந்து அச்சடிச்சிருக்காங்க. இந்த பைபிள் அப்படி என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனம் உயிர் உள்ளதா இருக்குதுங்க. நான் சில வேளைகளில் சோர்ந்து போய் என்னடா வாழ்க்கை இது, போதுண்டா சாமி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பைபிளில் ஒரு வசனம் என்ன தேற்றுச்சுங்க. என்ன தெரியுங்களா? திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்க விட மாட்டார், அதை தாங்கிக் கொள்ள பலன் தருவார், தப்பி செல்லவும் வழி செய்வார்னு சொல்லிட்டு இது மாதிரி எங்கெங்க போட்டிருக்குது. இந்த வசனம் நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களோடு பேசுங்க. எப்படிங்க அந்த ஆண்டவரே நேரில் வந்து இறங்கி பேசுவாரு? அப்படி இல்லைங்க. அதுக்காக தான் இந்த பைபிள் எழுதி கொடுத்துருக்காருங்க. இதுல வசனம் நம்மளோடு பேசும். இந்த வசனத்தை நீங்க நம்புனீங்கன்னா உங்களுக்கு அது கிரியை செய்து உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. இந்த வசனம் படிக்கும் போது அந்த ஆண்டவரே இந்த வசனம் மூலியமா நம்மோடு பேசுவாருங்க. அதனாலதான் நாங்க இந்த பைபிளை அவ்வளவு தூரம் நம்புறோம். எங்க போனாலும் இந்த பைபிளை நாங்க தூக்கிட்டே போறோங்க. எத்தனையோ பேர் இந்த கிறிஸ்தவத்தை அழிக்கணும், இந்த பைபிளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி எழும்பினவங்க, அவங்க இந்த வேதத்தால தொடப்பட்டு மனம் மாறி அவங்க இந்த பைபிளை கையில் எடுத்து இயேசுவை குறித்து சொல்ல எத்தனையோ பேர் கிளம்பியிருக்காங்க தெரியுங்களா? சரி, இந்த பைபிளை படிக்கிறதுனால என்ன மாற்றம்னு கேட்குறீங்களா? இந்த பைபிளை படிக்கும் போது பேதையா இருக்கிறவனை ஞானியா மாற்றும், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயங்கள் கட்டும், வியாதியா இருக்கிறவங்க இதை விசுவாசித்து நம்பும் போது அவர்களுக்கு அற்புதம் நடக்கும். பாவம் செய்யறவனுக்கு குற்ற உணர்வு இல்லை, பாவ உணர்வை கொடுத்து அவனை பரிசுத்தமா வாழ்றதுக்கு கிருபை செய்யும், உங்களை நல்வழிப்படுத்தும். இது எல்லாவற்றையும் காட்டிலும் நம்ம மரிச்ச பிறகு பரலோக வாழ்க்கையான நித்திய வாழ்க்கை போறதுக்கு வழிவகை செய்யும். அதுதாங்க இந்த பரிசுத்த வேதம். இப்பொழுதும் என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்றேன், என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாம இருக்குது. நான் என் வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்? இப்படியே பிரச்சனையா போகுமா? என் வாழ்க்கையில ஒரு விமோச்சனமே கிடைக்காதான்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த வேதத்தில் உள்ள இயேசுவின் வார்த்தையை நம்புங்க. இது உங்களுக்குள்ள கிரியை செய்யும். இந்த வார்த்தை நிமித்தம் உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறுங்க. இதை நான் நம்பி இதை அனுபவிச்சு நான் சொல்றேங்க. அதே போல யாரெல்லாம் இந்த பைபிள்ல வார்த்தையின் மூலியமா தொடப்பட்டிருக்கீங்களோ தயவு செய்து இந்த கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இது மூலியமா அநேகர் பார்த்து இந்த வசனத்தையும் ஆண்டவரையும் அறிஞ்சுப்பாங்க.